அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு இயல் 6 புள்ளியியல் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 11வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. நிகழ்வு செவ்வகத்தை பயன்படுத்தாமல் கீழ்காணும் தரவுகளுக்கு நிகழ்வு பலகோணம் வரைக. பிரிவு இடைவெளியில் மதிப்பெண்களின் விவரம் கொடுத்துருக்காங்க, நிகழ்வெண் கொடுத்துருக்காங்க. 10 to 20 மதிப்பெண்கள் பெற்றவர்களின் எண்ணிக்கை 4. 20 முதல் 30 வரை மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 6. இதுபோல் 80 முதல் 90 வரை மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 7 அப்படிங்கிற ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணைக்கு நிகழ்வு செவ்வகம் வரையாமையே நிகழ்வு பலகோணம் வரையணும். முன்னாடி எடுத்துக்காட்டு கணக்கில் நிகழ்வு செவ்வகத்தை பயன்படுத்தி நிகழ்வு பலகோணம் எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தோம். நிகழ்வு பலகோணம் அப்படின்னா என்னென்னு ஒரு முறை நினைவுபடுத்திக்கலாம். வரைபட முறையில் நிகழ்வெண் பரவலை குறிக்கும் கோட்டு வரைபடம் ஆகும். நிகழ்வு செவ்வகத்தில் உள்ள செவ்வகங்களின் மேல் பக்கத்தின் நடுப்புள்ளியை குறித்து அவற்றை நேர்கோடு மூலம் இணைக்க கிடைக்கும் வடிவம் நிகழ்வு பலகோணம் ஆகும். இந்த கணக்கில் நிகழ்வு செவ்வகத்தை பயன்படுத்தாமல் தரவுகளுக்கு நிகழ்வு பலகோணம் வரைகிற முறை பற்றி பார்க்கலாம். முதல் ஸ்டெப் பாருங்கள். பிரிவு இடைவெளிகளின் நடுப்புள்ளியை கண்டுபிடித்து அட்டவணைப்படுத்தவும். பிரிவு இடைவெளி ஒரு தொடர்ச்சியான தொடராக கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியான தொடருக்கு தான் நிகழ்வு செவ்வகம் வரைய முடியும். 10 to 20, 20 to 30 இது எல்லாமே பிரிவு இடைவெளிகள். இப்போ ஒரே ஒரு பிரிவு இடைவெளி மட்டும் எடுத்துக்கலாம். 10 to 20 இதில் நடுப்புள்ளி 15. 20 to 30 இதில் நடுப்புள்ளி 25. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவு இடைவெளிகளின் நடுப்புள்ளியும் கண்டுபிடிச்சு அட்டவணைப்படுத்தணும். இரண்டாவது ஸ்டெப் பாருங்கள், இதுதான் முக்கியம். பிரிவு இடைவெளிகளின் நடுப்புள்ளியை எக்ஸ் அச்சின் மீதும் நிகழ்வெண்ணை ஒய் அச்சின் மீதும் குறிக்க வேண்டும். இப்போ எக்ஸ் அச்சில் நடுப்புள்ளி பாருங்கள், இந்த பிரிவு இடைவெளியில் 15, 20 to 30 பிரிவு இடைவெளியில் நடுப்புள்ளி 25. இந்த நடுப்புள்ளிகள் எல்லாத்தையும் நம்ம எக்ஸில் எடுத்துக்கணும். நிகழ்வெண் இருக்குது பாருங்கள், 4, 6, 8 இது எல்லாமே ஒய் அச்சின் மீது எடுத்துக்கணும். இப்போ இந்த முதல் களத்தை எப்படி சொல்லலாம்? ஒவ்வொரு புள்ளியையும் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு தான் குறிக்கணும். எக்ஸ் அச்சில் 15, ஒய் அச்சில் 4. அப்போ 15,4 அப்படிங்கிற புள்ளியை வரைபடத்தாளில் குறிக்கணும். அடுத்தது 25, இது 6. இப்போ 25 எக்ஸ் அச்சிலும் நிகழ்வெண் 6ஐ ஒய் அச்சிலையும் எடுத்துக்கணும். அப்போ இரண்டாவது புள்ளி 25,6. இந்த மாதிரி ஒவ்வொரு புள்ளியையும் அட்டவணைப்படுத்த போகிறோம். கண்டுபிடிச்ச ஒவ்வொரு புள்ளியையும் வரைபடத்தாளில் குறிச்சிட்டு அளவுகோலை பயன்படுத்தி நேர்கோட்டின் மூலம் இணைக்கணும். அவ்வளோதான். இப்போ அட்டவணைப்படுத்துவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அட்டவணையை தயார் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிரிவு இடைவெளியின் நடுப்புள்ளியும் நிகழ்வெண்ணையும் நம்ம அட்டவணைப்படுத்திக்கலாம். அட்டவணையில் முதல் களத்தில் பிரிவு இடைவெளி எடுத்து எழுதிக்கலாம். ஆங்கிலத்தில் கிளாஸ் இன்டர்வல், அதனால் CI அப்படின்னு எடுத்துருக்கோம். அடுத்தது நடுப்புள்ளி, ஒவ்வொரு பிரிவு இடைவெளியின் நடுப்புள்ளியை கண்டுபிடிச்சு எழுதணும். அடுத்தது நிகழ்வெண். முதல் பிரிவு இடைவெளி 10 to 20 இதில் நடுப்புள்ளி 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்துக்கோங்க. இப்போ 15. நிகழ்வெண் 4. இரண்டாவது பிரிவு இடைவெளி 20 to 30 இதில் நடுப்புள்ளி 25, நிகழ்வெண் 6. நடுப்புள்ளியை எக்ஸ் அச்சிலும் நிகழ்வெண்ணை ஒய் அச்சிலையும் எடுத்துக்கணும். அட்டவணையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நடுப்புள்ளியை எக்ஸ் அச்சிலும் நிகழ்வெண்ணை ஒய் அச்சிலையும் குறிச்சிக்கலாம். இப்போ 15,4 அப்படிங்கிற புள்ளி குறிக்கணும். அடுத்தது 25,6. அடுத்தது 35,8. அடுத்தது 45,12. 55,10. 65,14. 75,5. 85,7. இந்த 8 புள்ளிகளையும் வரைபடத்தாளில் குறிச்சிக்கலாம். எக்ஸ் அச்சில் அதிகபட்சமாக 85, ஒய் அச்சில் அதிகபட்சமாக 14 இருக்குது. அளவு திட்டத்தை தயார் பண்ணிக்கலாம். எக்ஸ் அச்சில் மதிப்பெண்களையும் ஒய் அச்சில் மாணவர்கள் எண்ணிக்கையும் எடுத்துக்கலாம். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 10 மதிப்பெண்கள் அப்படின்ட்டோம் அளவு திட்டம். ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 2 மாணவர்கள் அப்படின்னும் எடுத்துக்கலாம். கிடைமட்டமாக உள்ளது எக்ஸ் அச்சு,
எக்ஸ் எக்ஸ் டேஸ், செங்குத்தாக உள்ளது ஒய் அச்சு, மேலே ஒய் கீழே ஒய் டேஸ், இரண்டு அச்சுகளும் வெட்டி கொள்ளும் புள்ளி ஆதிப்புள்ளி, அதை நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் அச்சில் மதிப்பெண்களையும் ஒய் அச்சில் நிகழ்வெண்ணையும் எடுத்துக்கலாம். மதிப்பெண்களை பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை தான் நிகழ்வெண்ணாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம நிகழ்வெண் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். அளவு திட்டம் முன்னாடி சொன்னது தான். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 10 மதிப்பெண்கள், ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 2 மாணவர்கள், அதனால் 2 மடங்குகளாக எடுத்து எழுதியிருப்போம். எக்ஸ் அச்சில் 10 மடங்குகளாக எடுத்து எழுதியிருப்போம். இந்த வரைபடத்தில் நிகழ்வு செவ்வகத்தை வரையாமல் நம்ம நிகழ்வு பலகோணம் வரைய போகிறோம். புள்ளிகள் கண்டுபிடிச்சு எழுதியிருக்கிறோம், அதை நம்ம எடுத்து குறிக்கலாம். முதல் புள்ளி 15,4. எக்ஸ் அச்சில் 15ஐயும் ஒய் அச்சில் 4ஐயும் எடுத்துக்கணும். எக்ஸ் அச்சில் 15, 10க்கும் 20க்கும் சென்டரில் வரும் 15, ஒய் அச்சில் 4, இப்போ இந்த இடம். அடுத்த புள்ளியை பார்க்கலாம். 25,6. எக்ஸ் அச்சில் 25 அப்படிங்கும்போது 20க்கும் 30க்கும் சென்டரில் இந்த நடுக்கோடு, ஒய் அச்சில் 6, பாருங்கள் 6 இந்த இடம். இப்போ 25, 6 அப்படின்னா இந்த இடம். அடுத்தது 35,8. 35னா 30க்கும் 40க்கும் சென்டரில் 35, 8 அப்படிங்கும்போது இந்த இடம். இப்போ 35,8 இந்த இடத்துல வரும். அடுத்த புள்ளி 45,12. எக்ஸ் அச்சில் 45ம் ஒய் அச்சில் 12ம் கண்டுபிடிச்சு குறிக்கணும். 45 எக்ஸ் அச்சில் இந்த நடுக்கோடு, ஒய் அச்சில் 12, பாருங்கள் இந்த இடம். அடுத்துள்ள இந்த 4 புள்ளிகளையும் குறிச்சிக்கலாம். 55,10, 65,14, 75,5, 85,7. அனைத்து புள்ளிகளையும் நம்ம குறிச்சிட்டோம். 75,5 அப்படின்னு வரும்போது 75, 70க்கும் 80க்கும் சென்டரில், 5 அப்படிங்கும்போது 4க்கும் 6க்கும் சென்டரில் தான் 5 அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 85,7 குறிச்சிருக்கோம். 7னா 6க்கும் 8க்கும் சென்டரில் இருக்கிற நடுக்கோடு தான் 7. அடுத்தது ஒவ்வொரு புள்ளிகளையும் இணைத்து கோடு வரைஞ்சிக்கலாம். பத்து டு 20க்கு முன்னாடி பிரிவு இடைவெளி 5. ஸோ இதையே நம்ம நினச்சிக்கணும். 80 டு 90 பிரிவு இடைவெளி வரைக்கும் அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க. 90 டு 100க்கு நடுப்புள்ளி இந்த இடத்துல வரும். ஸோ இதையே நினச்சிக்கணும். இதுக்கு பேர் கற்பனை பிரிவு இடைவெளி. ஒவ்வொன்றுக்கும் பெயர் கொடுத்துடலாம். இது ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹச், ஐ, ஜே. ஆகவே ABCDEFGHIJ என்பது நமக்கு தேவையான நிகழ்வு பலகோணம் ஆகும். அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 6.2க்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருந்த அனைத்து எடுத்துக்காட்டு கணக்குகளின் விடை விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பயிற்சி 6.2ல் முதல் கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.